ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே விலாக் தான். காலையில் சர்ச்சுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். காலையில குளித்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் மேக்கப் தெரியாது, ஐலைனர் மட்டும்தான். அதை போட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் தியாக்குட்டி வந்து முந்தின நாளே ஃபோன் பண்ணி அவங்க டேடாட்ட சொல்லிட்டாங்க எனக்கு சிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால அவங்க டாடா வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்தோடனே அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பாட்டில் பாலும் எடுத்துகிட்டு தியாக்குட்டிக்கு இந்த ஃப்ராக் போட்டேன்னு சொல்லி நல்லா அழுதுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அவங்க போடும்போது மட்டும்தான் அழுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக போட்டாலுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வேண்டான்லாம் சொல்லவே மாட்டாங்க. அதனாலே கொஞ்ச நேரம் தானே அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பொட்டுவே அங்கே பொட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கிளப்பி விட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து ஓலாவுக்கு புக் பண்ணியிருந்தேன். ஓலோ வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டே இருந்தேன் டக்கு டக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகலை, அதுக்குள்ளே கால் வருது நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அவசரமாக டிவி லைட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தியாக்குட்டியும் கூட்டிகிட்டு கீழே போய் பார்த்தா ஓட்டோ வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அட்ரஸ் சொன்னப்புறம் கரெக்டாக என்கிட்ட வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நானும் தியாக்குட்டியும் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துட்டு வந்ததுமே வீடியோ எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் ஆகிடுச்சி. அங்கேயே சாப்பாடு உண்டு சர்ச்சில். எப்போவுமே எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தியாக்குட்டிக்கு வந்து இந்த குலாப் ஜாமுன் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பிரியாணியும் குலாப் ஜாமுனும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நான் சர்ச்லேருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். தியாக்குட்டி வந்து பக்கத்தில் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி அவங்க அப்புறமா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு கேஸ் புக் பண்ணியிருந்தேன், கேஸ் இல்லை. அதனால் அந்த அண்ணாவை டக்குன்னு கால் பண்ணி சொல்லிவிட்டு, அண்ணா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், கேஸ் கொண்டு வாங்க அவசரம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த அண்ணாவும் கேஸ் கொண்டு வந்துட்டாங்க. எப்போவுமே எனக்கு கனெக்ட் பண்ண தெரியாது, அதனால் வர்ற அண்ணாவே எந்த அண்ணா வந்தாலுமே அவங்க கேஸ் மாட்டி கொடுத்துருவாங்க எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க பே பண்ணிவிட்டு அவங்க கேஸ் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்து தியாக்குட்டிக்கு ஒரு பார்சல் வந்துருந்து 5 நிமிஷத்துலேயே அதையும் வாங்கி வச்சுட்டு அடுத்து ஒரு 15 நிமிஷத்தில் தியாக்குட்டி ஓடி வந்துட்டாங்க அம்மான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்ததுமே அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டேன். இந்த ட்ரெஸ் தான் அவங்களுக்கு பார்சலில் வந்துருந்து. இதை போட்டதுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கழட்ட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இந்த பேகு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் நைட்டுக்கு வந்து ரைஸ் வச்சுட்டு மீன் குழம்பும் அடுத்து மீன் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன்.